ஸோ ஹலோ ஆல் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து பெரிய குளத்துல இருந்து கொடைக்கானல் பிளான் பண்ணியிருக்கோம். போகிற வழி எல்லாமே நல்ல சீனரிஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குங்கிறதுனால நாங்கள் பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்க ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போகல. கொடைக்கானல் போகிறதுக்கு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஷார்ட் ரூட்டில் போகிறோம். ஸோ ஷார்ட் ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கம் வழியாக நாங்கள் போகிறோம். ஸோ அடுக்கம் வழியாக போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 39 கிலோமீட்டர்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு ½ hourல நம்ம வந்து பெரிய குளத்துலேருந்து கொடைக்கானல் போயிடலாம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். One or 2 days பிஃபோர் தான் மேபி மழை பெஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த மண் சரிவு ஏற்பட்டுருக்கு. ஆக்சுவலாக 4 வீலர்ஸ் இந்த மாதிரி பஸ் இந்த மாதிரி ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இந்த பக்கம் அலோவ் பண்ணுறது இல்லை. ஒன்லி 2 வீலர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அடுக்கம் சைடில் நான் போகிறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பைக்கில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே வேறு லெவல் தாங்க. நீங்களும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி பைக் ட்ரிப்பில் போய் பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஸோ ஃபேமிலியோட என் பொண்ணு தூங்கிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒய்ஃபு, என் பையன் வந்து இன்னொரு பைக்கில் இருக்கான், என் மச்சான் கூட. லியான் ஹாய் சொல்ல லியான். ஸோ 2 பைக்கில் இப்படி போகிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருக்குது. ஸோ இன்னும் நாங்கள் கீழே தான் இருக்கோம். ஏன்னா இன்னும் அந்த வெப்பம் தெரியுது எங்களுக்கு, ஒன்றும் கூலே வரல ஆக்சுவலாக. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வியூலாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அங்கங்கே ஸ்டாப் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஸோ மேலே போயிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ நான் காட்டுறேன் இன்ஷால்லா. ஆக்சுவலாக ஒன்றுமே ரோடெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள்லாம் இன்னும் நடந்துகிட்ருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்குது. மண் சரிவு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இறங்கலாம், கீழே இறங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஊர் தெரியுதா, அதுதான் வந்து பெரியகுளம். ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இந்த ஷார்ட் ரூட் வந்து கொடைக்கானலுக்கு எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான். ஸோ ஈஸியாக வந்து அவங்களால கீழே இருந்து மேலே பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு, ஸோ இல்லை மேலே இருந்து கீழே பொருட்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ மெயினாக ஃபுட் ஐட்டம்ஸோ இல்லை ஒரு எமர்ஜென்சி பர்பஸாக இருந்தாலோ, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த ஷார்ட் ரூட் வந்து கவர்மெண்ட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. Yeah, do you love going in the bike? Yeah, I want to drive the bike. Okay, where are you going now? Kodikkaanal. Kodikkaanal. You like Hong Kong or you like Perikulam? I like Perikulam. Good boy. Inama, you like going in the bike? Yeah. Huh? Yes. Yes. சரி போலாமா? இப்போ எல்லாரும் பாய் சொல்லிருங்க. மக்களே, நம்ம வந்து இப்போ அடுக்கமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கும்பக்கரை ஃபால்ஸுக்கு வந்து ரூட் காமிக்குது கீழே. ஸோ வந்து நம்ம வந்து பைக்கில் வந்தனால இந்த வழியாக நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த வழியாக தான் வந்து கொடைக்கானல் வந்து மெயின் ரூட் கனெக்ட் ஆகும். கும்பக்கரை 30 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஸோ 30 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்து 25 மினிட்ஸ்லேயே நாங்கள் வந்துட்டோம் சீக்கிரமாக. சில்வர் கேஸ்கேட்ல ஒரு ஆல்ட் ஒன்று போட்டாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்மளை வந்து வார்ம் வெல்கம் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் தான். மக்கள் ஆக்சுவலாக நிறைய டிராவல் பண்ணி வரனால இங்கே வந்து சின்னதாக வந்து ஒரு ஆல்ட் போடுறது வந்து ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம். இதெல்லாம் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. சுட்ட மக்காசோளம் இந்த நல்ல கூலான கிளைமேட்டில் இந்த மக்காசோளம் அதுலேயும் அப்படியே நல்லா வாட்டி கொஞ்சம் மிளகா பொடி லெமன் அதெல்லாம் போட்டு அப்படியே சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் தான் அல்டிமேட், வேறு லெவல்.
ஆஃப்டர் த ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறமா இப்போ திரும்ப நம்ம டிராவலை கண்டினியூ பண்றோம். ஸோ இங்கிருந்து ஆக்சுவலாக இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ டைரக்டா கொடைக்கானல் போயிடலாம் உள்ள. இந்த பைக்குங்க தானே இந்த உலகிலே முதல் தேவையே. நான் முறுக்க முறுக்க என்னை பறக்க பறக்க விடுவாயோ, கதை பிளக்க பிளக்க என் கவலை மறக்க விடுவாயோ. கையை பிடிக்க கட்டி அணைக்க எனக்கென ஒரு பைக்கு போதும். நேரம் மறக்க தூரம் கடக்க என்னோட பைக்க போதும். ஸோ மக்களே, நம்ம ஒரு வழியா கொடைக்கானலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். லேக்ல வந்து ஹால்ட்டை போட்டாச்சு. இங்கே ஹார்ஸ் ரைடிங்கு, ஸோ உங்களுக்கே தெரியும், ஹார்ஸ் ரைடிங்கு சைக்கிளிங்கு எல்லாமே இங்கே பண்ணலாம். பட் ஆனால் நாங்கள் இன்னைக்கு எதுவும் பண்ணுறதா பிளான் இல்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு ரூம் நல்ல ரூமாக பிடிச்சி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் டு த வீடியோ.